மதுரை அருகில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம்தான் மடப்புரம். பல வருடங்களுக்கு முன்பு அந்த பகுதி அமைதியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அந்த இடத்தை ஒரு கொடிய அசுர சக்தி துன்புறுத்த ஆரம்பித்தது. அந்த சக்தி காரணமாக கிராம மக்கள் பயத்தில் வாழ ஆரம்பித்தார்கள். பயிர்கள் அழிந்தது, மக்களின் வாழ்க்கை கஷ்டமாகியது. என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து பார்வதி தேவியை மனமாற வேண்டினர். அவர்களின் துயரத்தை கேட்ட பார்வதி தேவி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தாள். அந்த நேரத்தில்தான் அவள் காளி வடிவில் அவதாரம் எடுத்தாள். கோபமும் சக்தியும் நிறைந்த அந்த காளி அந்த கொடிய அசுர சக்தியுடன் போராடி அதை முழுமையாக அழித்தாள். அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்தில் இருந்த பயமெல்லாம் மறைந்தது. மக்கள் மீண்டும் அமைதியாக வாழ ஆரம்பித்தார்கள். அந்த மகிழ்ச்சிக்காக அந்த இடத்திலேயே மக்கள் அம்மனுக்காக ஒரு கோவில் கட்டினர். அதனால்தான் இன்று அந்த தெய்வத்தை மக்கள் மடப்புரம் காளியம்மன் என்று அழைக்கிறார்கள். இன்றும் மதுரை அருகில் இருக்கும் இந்த தலத்திற்கு நம்பிக்கையுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். ஏனென்றால் அவர்களின் நம்பிக்கை ஒன்றுதான். மடப்புரம் காளியம்மனை மனமாற வேண்டினால் நியாயமும் தைரியமும் நிச்சயம் கிடைக்கும்.